ஒரு தஞ்சாவூர் பெயிண்டிங்ல கண்ணு திறக்கிறதுக்கு ஏன் ஆர்டிஸ்ட்க்கு அவ்வளவு பயம்? அந்த கடைசியா கண்ணு திறக்கிறப்பதான் அந்த பெயிண்டிங்கே உயிர் வருது. அந்த கண்ணு திறக்கிற அன்னைக்கு அந்த அட்மாஸ்பியரே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஆர்டிஸ்ட் ரொம்ப க்ளோஸ் பண்ண இடத்துலதான் வச்சு பண்ணுவாங்க. அந்த பெயிண்டிங்க்கு முன்னாடி ஒரு விளக்கு வச்சுக்குவாங்க, நிறைய சாண்டிங் பண்ணுவாங்க. அப்படி பண்றப்பதான் அந்த பெயிண்டிங் முழுமையா உயிர் வரும். ஏன் அப்படின்னா சில டைம் அந்த கண்ணு வரைகிறப்போ மாத்தி வரைஞ்சிட்டா அந்த பெயிண்டிங் கோபமா இருக்கிற மாதிரி, அது போக யாரும் மக்கள் அதை வாங்க மாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சுன்னா அந்த சாமி அவங்க மேல கோபமா இருக்கிற மாதிரியும், இல்ல அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இல்னஸ் வந்துற மாதிரியும் அவங்க நம்பினாங்க. அதனால அந்த விஷயம் எப்பவுமே அவங்களுக்கு பயமா இருக்கும். இந்த ஃபுல் பெயிண்டிங் பண்ண ஆர்டிஸ்ட் அந்த கண்ணு திறக்கிறத தனியா பண்றதுக்கு கூட பயப்பாங்க. அந்த கண்ணை திறந்ததுக்கு அப்புறம் அந்த ஆர்டிஸ்ட் பிரஷ் வச்சுட்டு அமைதியா வெளியே போயிடுவாங்க. நாங்க நிவ்ரால இந்த 3 சீக்ரெட்டையும் ஃபாலோ பண்ற ஆர்டிஸ்ட் கூட மட்டும்தான் ஒர்க் பண்றோம். அதனாலதான் நிவ்ரால இருக்கிற ஒவ்வொரு பெயிண்டிங்கும் ரொம்ப யூனிக்கா இருக்கு. உங்க வீட்லயும் இந்த மாதிரி ஒரு உயிரோட்டமான பெயிண்டிங் வேணும்னா நீங்க நிவ்ராவை விசிட் பண்ணுங்க. தாராளமா கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம்.